நாட்டு குச்சி கிழங்கு நல்லா சூப்பராக இருக்கும். மூகண்டப்பள்ளி ஃப்ளேவர் கீழே விற்கிறாங்க ஒரு வண்டியில். கேஜி 40 ரூபா தான், வந்து வாங்கிக்கோங்க. நான் அப்படியே வந்தேன். ஸோ அப்படியே அந்த ஆடு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். நல்லா அருமையான கிழங்கு, சூப்பராக வேகும். இதை சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம், வேச்சு சாப்பிட்லாம். வேச்சு இதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதை என்ன பண்ணுங்க, இந்த சப்பாத்திகள் நல்லா தேய்ச்சி நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் காய்ஞ்சினா சூப்பராக காய்ஞ்சிரும். அதை எடுத்து அப்பளம் மாதிரி பொரித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில். நாங்களாம் சின்ன வயசில் பயங்கர ரகலை பண்ணியிருக்கிறோங்க எங்கள் வீட்டில். ஸோ நம்ம வசூலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே அந்த பக்கமாக காலையிலே வந்தோம், பார்த்தாக்கில் சேல் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம தாத்தா. சரி, ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபான்னு சொன்னார். 2 கிலோ போடுங்கன்னு சொல்லி ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வேச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இது வந்து கிழங்குலே ஒயிட் கிழங்கு, இது வந்து நல்லா சூப்பராக வேகும், நல்லா இருக்குது கிழங்கு. இது மாதிரி கிழங்குலாம் வந்து சாப்பிட்ணும். கிழங்கு வகைகளில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்லாம் நிறையா இருக்குது, கால்சியம்லாம் நிறையா இருக்குது. மண்ணுக்கு உள்ளே விளையிற பொருட்கள் வந்து நிறைய சாப்பிட்ணும். ஏன்னா மண்ணில் வந்து எத்தனை சத்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்களாம் நல்லா எடுத்துக்கலாம். நார்ச்சத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ மறக்காமல் மூகண்டப்பள்ளி ஃப்ளேவர் கீழே தான் விற்கிறாங்க, வாங்கிட்டு போய் நல்லா ஒரு கட்டுங்க. குச்சி கிழங்குல போய் எங்கேப்பா நாட்டு குச்சி கிழங்குன்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. குச்சியெல்லாம் ஒன்று தான் இருக்குது, ஹைப்ரிட்லாம் எதுவும் கிடையாது. எல்லா காய்கறியுமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு, இந்த கிழங்கு தான் இன்னும் ஆகலை.